Okay. Hello everyone. Welcome back to our channel New Science in Life. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 5th யூனிட் 10th ஸ்டாண்டர்ட் 5th யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான். அந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட், அது என்ன அப்படின்னா அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி. அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சிக்கான எக்ஸ்பிரஷன் தான் இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறது. ஸோ முதல்ல அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நம்ம லிசனராக இருக்கக்கூடிய நாம கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியை தான் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரு தூரத்தில் வந்துக்கிட்டு இருக்குது, அப்போ அதனுடைய சவுண்டு நமக்கு எப்படி கேட்கும்னா ரொம்ப கம்மியாக தான் கேட்கும். நம்ம கிட்டக்கு வரும்போது அதோடைய சவுண்டு எப்படி இருக்கும், அதிகமாக கேட்குற மாதிரி இருக்கும். நம்மளை விட்டு திருப்பி தூரத்தில் போகும்போது அதோடய சவுண்டு மறுபடியும் கம்மியாக தான் கேட்கும். ஸோ இப்போது இந்த காரோடைய சவுண்டு என்னவோ அது ஆக்சுவலாக அப்படியே தான் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதோடைய சவுண்டு மாறலை. பட் அதோட டிஸ்டன்ஸு குறைய குறைய நம்மக்கிட்ட வர வர என்ன ஆகுதுன்னா சவுண்டு அதிகமாகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இது மாதிரி லிசனர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் தான் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது. ஸோ அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்ட் தட் இஸ் லிசன்ட் ஆர் ஹியர்டு பை த லிசனர் கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி. ஓகே, அதுக்கான எக்ஸ்பிரஷன் தான் n dash is equal to v plus or minus vl by v plus or minus vs into n. இதில் n dash அப்படிங்கிறது தான் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது லிசனர் கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி. n இஸ் த ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. அங்கே vங்கிறது என்ன அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வேவ்ஸ். அடுத்து vl அப்படிங்கிறது பொதுவாக l அப்படிங்கிறது லிசனர் வந்து சப்போஸ் மூவிங்கில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வெலாசிட்டி இருக்கும். ஸோ அதனால் vl அப்படிங்கிறது லிசனர் மூவிங் வித் வெலாசிட்டி. அதே போல் s அப்படிங்கிறது சோர்ஸை மீன் பண்ணுது. சோர்ஸும் சம்டைம்ஸ் மூவிங்கில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய வெலாசிட்டி தட் இஸ் சோர்ஸ் மூவிங் வித் வெலாசிட்டி. இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான காம்பனன்ட்ஸ். ஸோ இதில் நீங்கள் உங்கள் புக்கில் இருக்கிறதுல இந்த டயக்ராம் மட்டும் இருக்காது, இது நம்ம இந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி மாறுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் மேக் பண்ண டயக்ராம். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதோடைய பொசிஷன், ஒரு சோர்ஸ் அண்ட் லிசனர் எப்படி இருக்காங்க அதை பொறுத்து எப்படி இந்த ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷன் மாறுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ். சோர்ஸும் லிசனரும் என்ன ஆகுறாங்க அப்படின்னா மூவ் ஆகுறாங்க. ஸோ அப்படி மூவ் ஆகும்போது எப்படி மூவ் ஆகுறாங்கன்னா தே மூவ் டுவோர்ட்ஸ் ஈச் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஆகுறாங்க அப்படின்னா நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க, அதான் மூவ் டுவோர்ட்ஸ் ஈச் அதர். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோம். இது எப்போவுமே உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது எப்போவுமே நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் நான் வந்து சோர்ஸோடைய வெலாசிட்டி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் லிசனரோட வெலாசிட்டியை எடுத்துக்கிறேன். ஓகே, சரி. இங்கே என்ன சொல்லியிருக்கோம், சோர்ஸு லிசனர் ரெண்டு பேருமே மூவ் ஆகுறாங்கன்னு சொல்லியாச்சு. அண்ட் தே மூவ் டுவோர்ட்ஸ் ஈச் அதர், ஒருத்தங்க நோக்கி வராங்க. ஸோ அப்போ சோர்ஸும் இந்த டைரெக்ஷனில் சோர்ஸ் வந்து லிசனரை நோக்கியும் லிசனர் சோர்ஸை நோக்கி வராங்க. ஸோ இங்கே நல்லா கவனிங்க, இது ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷன். இதில் என்ன இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கு என்ன மீனிங்கு, இந்த இடத்துல ப்ளஸ்ஸும் வரலாம் மைனஸும் வரலாம். அது அந்த லிசனர் சோர்ஸோடைய பொசிஷனை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறது மீன் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த சீனரி இந்த சுச்சுவேஷனில் இங்கே ப்ளஸ் வருதா மைனஸ் வருதா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த லுக் அட் த கிராஃப். இப்போ இந்த விஎஸ் இருக்குது இல்லையா, அது எந்த டைரக்ஷனில் எதை நோக்கி போகுதுன்னு பாருங்கள். விஎஸ் அப்படிங்கிறது ஆரோ மார்க் இந்த சைடு இருக்கா, ஸோ இந்த சைடு என்ன இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அப்போ நெகட்டிவை நோக்கி போகிறதுனால விஎஸ் எங்கே இருக்கோ அதுக்கிட்ட மைனஸ் வந்துடும். இங்கே பாருங்கள், டினாமினேட்டரில் விஎஸ் இருக்குது, ஸோ அந்த இடத்துல முன்னாடி மைனஸ் வந்துடும். இதே போல் விஎல் பாருங்கள், விஎல் எந்த டைரக்ஷனை நோக்கி போகுது, பாசிட்டிவ் டைரக்ஷனை நோக்கி போகுது. அப்போ விஎல் இருக்கக்கூடிய இடம் இந்த ஃபார்முலாவில் ப்ளஸ் வந்திருக்கும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், இதே போல் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு இது பாருங்கள், இது வந்து செகண்ட் சீனரி, தட் இஸ் போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ். இங்கேயும் என்ன ஆகுறாங்க, சோர்ஸ் லிசனர் ரெண்டு பேருமே மூவ் ஆகுறாங்க. ஸோ அப்படி மூவ் ஆகும்போது எப்படி மூவ் ஆகுறாங்க, தே மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதர். ஒருத்தங்களை விட்டு ஒருத்தங்க அவே தள்ளி போகிறாங்க. முன்னாடி என்ன பார்த்தோம், ரெண்டு பேரும் ஒருத்தங்களை நோக்கி ஒருத்தங்க வராங்க, இப்போ ஒருத்தங்களை விட்டு ஒருத்தங்க விலகி போகிறாங்க. ஸோ அவே ஃப்ரம் ஈச் அதர். அப்போது இந்த கிராஃபில் நம்ம ஆல்ரெடி எடுத்த மாதிரி விஎஸோட டைரக்ஷன் விஎலோட டைரக்ஷன் ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது, ஏன்னா ஒருத்தங்களை விட்டு ஒருத்தங்க விலகி போகிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் வி ப்ளஸ் ஆர் மைனஸ் விஎல், இந்த இடத்துல ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா, அப்போ நம்ம என்ன பார்க்கணும், விஎல் எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும். கிராஃபில் பாருங்கள், விஎல் அப்படிங்கிறது நெகட்டிவ் டைரக்ஷனை நோக்கி போகுது. அப்போ இந்த இடத்துல என்ன தான் வந்தாகணும், நெகட்டிவ் வரணும். அதனால தான் இந்த எக்ஸ்ப்ரெஷன் நெகட்டிவ்னு மாறி இருக்குது. ஓகே, ஸோ அதே போல் விஎஸ் பாருங்கள், விஎஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் டைரக்ஷன் நோக்கி மூவ் ஆகுது. ஸோ அப்போ இந்த இடம் என்னவாக இருக்கும், நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ இதே போல் மூணாவது சீனரி இந்த பாருங்கள், போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ், ரெண்டு பேருமே மூவ் ஆகுறாங்க. தே மூவ் ஒன் பிஹைண்ட் த அதர், ஒருத்தங்க பின்னாடி ஒருத்தங்க மூவ் ஆகுறாங்க. ஸோ அப்படி மூவ் ஆகும்போது யார் யாரை ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு இருக்கணும்ல. இங்கே வந்து சோர்ஸ் தான் ஃபாலோஸ் த லிசனர், சோர்ஸ் வந்து லிசனரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்போ நமக்கு டயக்ராம் எப்படி வரைஞ்சிக்கணும், இங்கே லிசனர் மூவ் ஆகுறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி யார் போகிறா அப்படின்னா சோர்ஸ் போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபார்முலா மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணுவீங்க, விஎல் எந்த டைரெக்ஷனில் போகுது, நெகட்டிவ் இருக்கக்கூடிய டைரெக்ஷனுக்கு போகுது. ஸோ இங்கே நெகட்டிவ்னு மாறிடும். அதே போல் விஎஸும் நெகட்டிவ் இருக்கக்கூடிய டைரெக்ஷனை நோக்கி இருக்கிறதுனால விஎஸ் ஆல்சோ பிகம்ஸ் நெகட்டிவ் விஎஸ். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ், இங்கேயும் சோர்ஸ் லிசனர் மூவ் ஆகுறாங்க. மூவ் ஒன் பிஹைண்ட் த அதர், ஒருத்தங்க பின்னாடி ஒருத்தங்க மூவ் ஆகுறாங்க. இங்கே யார் ஃபாலோ பண்ணுறா அப்படின்னா லிசனர் ஃபாலோஸ் த சோர்ஸ், லிசனர் என்ன பண்ணுறாங்கன்னா சோர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் நோக்கி போகுது. அப்போ ரெண்டுத்துக்குமே நமக்கு என்ன வந்துடணும், ப்ளஸ் வந்துருக்கும். அடுத்தது ஃபிஃப்த் கேஸ், இதில் சோர்ஸ் அட் ரெஸ்ட், சோர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ ரெஸ்ட்டில் இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வெலாசிட்டி இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஸோ அப்போ சோர்ஸோடைய வெலாசிட்டி என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். அதனால தான் இந்த டயக்ராமில் Vs is equal to 0 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ இங்கே யார் மட்டும் தான் மூவ் ஆக போகிறோம் அப்படின்னா லிசனர் மட்டும் தான் மூவ் ஆக போகிறாங்க. ஓகே, இல்லை இது லிசனர் மூவ் டுவர்ட்ஸ் சோர்ஸ், எப்படி மூவ் ஆகுறாங்கன்னா லிசனர் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் சோர்ஸ், சோர்ஸை நோக்கி மூவ் ஆகுறாங்க. ஸோ லிசனர் சோர்ஸை நோக்கி மூவ் ஆகுறதுனால தான் ஏரோ மார்க் இப்படி போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாடிஃபை ஆகுதுன்னு பார்ப்போம். V ப்ளஸ் ஆர் மைனஸ் VL இருக்கு இல்லையா, இப்போ இங்கே VLோட டேரக்ஷன் எதை நோக்கி இருக்குது, பாசிட்டிவ் டேரக்ஷன் நோக்கி இருக்குது. அதனால் நியூமரேட்டரில் நமக்கு ப்ளஸ் வந்துடும் VLக்கு முன்னாடி, பிரச்சனை கிடையாது. அடுத்து விஎஸோட டேரக்ஷன் இல்லை, ஏன் இல்லை, ஆல்ரெடி என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா சோர்ஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ விஎஸ் பிகம்ஸ் 0. அப்போ விஎஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துல 0 போட்டிங்கன்னா நமக்கு டினாமினேட்டரில் விங்கிற டேர்ம் மட்டும்தான் வரும். ஸோ த எக்ஸ்பிரஷன் பிகம்ஸ் மாடிஃபைட். ஓகே, இதே போல் சிக்ஸ்த்து இதில் பாருங்கள், இங்கே சோர்ஸ் அட் ரெஸ்ட் வழக்கம் போல் தான், சோர்ஸ் ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க. லிசனர் மூவ் அவே ஃப்ரம் த சோர்ஸ், லிசனர் என்னங்கிறாங்க இந்த சோர்ஸை விட்டு வெளியில் போகிறாங்க, அவே ஃப்ரம் த சோர்ஸ். ஸோ இப்போது நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததுனால இப்போ உங்களால் சொல்ல முடியும். இப்போ VL அதோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது, நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் ஒரு நெகட்டிவ் சைன் வந்துடும். VS முன்னாடியே சொல்லியாச்சு ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால அவங்களோட வெலாசிட்டி 0. அதனால் இந்த இடம் நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடும். இது 0 ஆகிடுச்சுன்னா டினாமினேட்டரில் V அப்படி மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு செவன்த் கேஸ், இது வந்து லிசனர் அட் ரெஸ்ட். இப்போ முன்னாடி என்ன பார்த்தோம், சோர்ஸ் ரெஸ்ட்டில் இருந்தாங்க. இப்போ யார் ரெஸ்ட்டில் இருக்குது, லிசனர் ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஓகே, இந்த லிசனர் ரெஸ்ட்டில் இருக்கும்போது சோர்ஸ் என்ன ஆகுறாங்கன்னா மூவ் ஆகுறாங்க. எப்படி மூவ் ஆகுறாங்கன்னா டுவோர்ட்ஸ் த லிசனர், லிசனரை நோக்கி மூவ் ஆகுறாங்க. ஸோ ஏரோ மார்க் இப்படி போட்டிருக்கோம் இல்லையா. ரைட், இப்போது நமக்கு VL அப்படிங்கிறது 0ன்னு போட்டிருக்கோம். ஏன் 0ன்னு போட்டிருக்கோம், ரைட், ஏன்னா லிசனர் ரெஸ்ட்டில் இருக்காங்க. ரெஸ்ட்டில் இருக்கும் போது அவங்களுக்கு வெலாசிட்டி இருக்காது. ஸோ VL is equal to 0. ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாவில் VL இருக்கக்கூடிய இடம் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். 0 ஆகிட்டுனா நியூமரேட்டரில் என்ன கிடைக்கும், V மட்டும் கிடைக்கும். அதனால் இந்த எக்ஸ்பிரஷன் இப்படி மாறிட்டு. ரைட், அதுக்கப்புறம் டினாமினேட்டர் பார்ட்டு பார்க்கணும்ல. VS வந்து நமக்கு நெகட்டிவ் டைரக்ஷனில் போகிறதுனால VSக்கு முன்னாடி நமக்கு என்ன வந்துடுது அப்படின்னா நெகட்டிவ் சைன் அப்படிங்கிறது வந்தது. ஓகேவா. அடுத்து லாஸ்ட்டு இது என்ன அப்படின்னா லிசனர் அட் ரெஸ்ட். லிசனர் எப்படி இருக்காங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ லிசனரோட வெலாசிட்டி பிகம் 0. அதுக்கப்புறம் இந்த சோர்ஸ் மூவ் அவே ஃப்ரம் த லிசனர். சோர்ஸ் என்ன ஆகுறாங்க அப்படின்னா லிசனரை விட்டு வெளியில் போகிறாங்க, அவே ஃப்ரம் த லிசனர். அப்போ டைரக்ஷன் நமக்கு இப்படி வந்துடும். இப்படி இருக்கும்போது நமக்கு VL ஆல்ரெடி இந்த இடம் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அதனால் நியூமரேட்டரில் நமக்கு V மட்டும்தான் கிடைக்கும். அடுத்து VS அப்படிங்கிறது நமக்கு பாசிட்டிவ் டைரக்ஷனை நோக்கி மூவ் ஆகுறதுனால நமக்கு V ப்ளஸ் VS அப்படின்னு இந்த இடம் பாசிட்டிவ் சைன் வந்துடும். ஓகேவா. ரைட், ஸோ இந்த டேபிளை நீங்கள் ஒரு டைமுக்கு இன்னொரு டைம் இந்த வீடியோ பாருங்கள். பார்த்துக்கிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க, உங்கள் புக்ஸோடையே நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு. இதை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை சம்மந்தமாக உள்ள அந்த சால்வ்டு ப்ராப்ளம் எல்லாத்தையுமே ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா. இந்த சால்வ் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். until wait for the video. Okay, bye.